ஏ உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அடி இருக்கு? எங்கேயோ போற மாரியாத்தான் என் மேல வந்து ஏறாத்தான்னு நீ என் மேல வந்து இடிச்சிட்டு நீ என்ன பேசுறியா? போடி. This is the limit. இரு இப்ப எதுக்கு நீ என் அப்பா அத்தாள பத்தி தப்பா பேசுற? என் குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியுமா? எப்படி நீ எங்களை பத்தி தப்பா எப்படி பேசுவ? நான் இப்ப உன் குடும்பத்தை பத்தி தப்பா பேசுறேன். இப்ப நீ இங்கிலீஷ்ல எங்க அப்பா அத்தாள பத்தி தப்பா பேசுனியே. ஐயோ எல்லாம் மீறி போற. இதோட நிறுத்திக்கோன்னு இங்கிலீஷ்ல சொன்னேன். ஏய் நான் தமிழ்ல தானே பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்கு நீ இங்கிலீஷ்ல பேசுற? நீ என்ன பெரிய வெள்ளக்காரதோட பொண்டாட்டியா? ஐயோ தாத்தா எதுக்கு இங்க வந்தாரு? வேற எதுக்கு வருவாரு? ஜெனரல் செக்கப்புக்கு தான் வந்திருப்பாரு. இதே மாதிரி இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. பரசுராம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நமக்காக கட்டித்தர பட்ஜெட் வீடு. உடனே புக் பண்ணுங்க. ஐயோ இப்ப அவரு நம்மள பார்த்துட்டா என்னங்க பண்றது? அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. என்ன பேசுறேன் பாரு. இன்னொரு தடவை சிக்காமலே போயிருவேன். அப்ப வச்சுக்கிறேன். எங்கடி பயந்துட்டு ஓடுறா? ஏய் நல்ல சீக்கு வந்த கோழி மாதிரி இருந்துகிட்டு வாய பாரு வாய. யாருக்கிட்ட? இந்த மோகனவல்லி கிட்டே வா. வந்துட்டா. ஏய் உன்னை விட மாட்டேன்டி எங்க போனாலும் என்கிட்டயே வா. இந்த கிராமத்துக்காரி பண்ண பிரச்சனையில இவங்க 2 பேரும் போயிருப்பாங்கன்னு நினைச்சேன். நல்லா மாட்டிக்கிட்டாங்க. இவங்களுக்கு இங்க என்ன வேலை? என்னத்த நீங்க எப்படிங்க வந்தீங்க? அது தற்செயலா இந்த பக்கம் வந்தேன். வெளியில உன் காரை பார்த்தனா நீ எதுக்கும் ஹாஸ்பிட்டல் வந்தேன்னு பார்க்க வந்தேன். ஆமா இங்க என்ன தெரு? தாத்தா ஃபோன் பண்ணாரு. ஹாஸ்பிட்டலுக்கு தனியா வந்திருக்கிறதா சொன்னாரு. அதான் பிக்கப் பண்ணலான்னு வந்தேன். ஓ நான் வேணான்னு சொன்னாலும் இவன் எங்க கேக்குறான்? விடவே மாட்டேங்கிறான். கிழவி தேவையில்லாம என்கிட்ட வச்சுக்காத. இப்பதான் ஒருத்திக்கு நல்லா கொடுத்து விட்டேன். இப்ப மறுபடியும் நீ வந்து கடுப்ப கலப்பாத. புரியுதா? ஏ கஜேந்திரா. கஜேந்திராவா? உயிரோட போயிடுவியா? ஐயோ அண்ணே நான் சொல்றது முதல்ல கேளுங்கண்ணே. ஏனே இப்படி தேவையில்லாம சண்டை போடுறீங்க? இப்ப எதுக்கு நீங்க இவரை வெட்ட போறீங்க? இவர் மட்டும் பணம் கட்டலனா இப்ப என்ன ஆயிருக்கும்னு தெரியுமா? என் பையன் குட்டி நம்ம எல்லாரையும் விட்டு போயிருப்பானு. பணம் என்ன பெரிய பணம்? ஏன் உன் புள்ள குட்டிக்கு நான் பணம் கட்ட மாட்டானா? அதுக்கு முன்னாடி உன் பணம் கட்டிட்டானா இவன் என்ன பெரிய இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கானோ? ரொம்ப ஈஸியா இப்ப நீங்க சொல்றீங்கண்ணே. பணம் கட்டுறதுக்காக நாங்க உங்களுக்கு எத்தனை வாட்டி போன் பண்ணோம்.
ஒரு தடவையாவது நீங்க போன் எடுத்து பேசுனீங்களா? ஏய் சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. பணத்தை புரட்ட முடியல, அதனால தான் போன் எடுக்கல. ஏன் பணம் இல்லனா இவனை கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் கூட்டி போய் காமிக்கலாம் தான் வந்தேன். அதுக்குள்ள உன்னை யாரடி இவளுக்கு போன் பண்ண சொன்னது? போதும்னே, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். சரியான நேரத்துல பணத்தை கட்டி என் புள்ளைய காப்பாத்துனது இவர்தான். தயவு செஞ்சு இவரை எதுவும் சொல்லாதீங்கன்னு. ஏய் நீ பேச பேச எனக்கு கேக்குறதுக்கு எப்படிமா இருக்கு? அப்படியே வெறி ஆகுது. நம்ம நிறைய பணம் கொடுத்துட்டான். லட்சுமிக்கு எவ்வளவோ கெடுதல் பண்ணிருக்க. ஆனா குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்ச மறு நிமிஷமே என் மேல இருந்த எல்லா கோவத்தையும் தூக்கி போட்டுட்டு ஓடி வந்தானே. நீங்க பணம் கட்டலனா கூட பரவாயில்லண்ணே, ஆனா என் புள்ளைய காப்பாத்தினவங்கள தயவு செஞ்சு குத்தம் சொல்லாதீங்கண்ணே. மாமா நல்லா இவனுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லு லலிதா. ஏய் ஏய் என்ன பணம் வந்தோடனே எல்லாரும் அவன் பக்கம் திரும்பிட்டீங்களா? ஏண்டா பசுபதி, உன் பொட்டாட்டி கூட பேசுறா பார்த்துட்டு சும்மா நின்னுட்டு இருக்க. என்ன அம்மா, நானே இவன் மேல செம்ம கோவத்துல இருக்கேன். ஆனா இப்போதைக்கு எதுவும் பேசி புரிய வைக்க முடியல. அவ புள்ளைக்காக பேசிட்டு இருக்கா மாமா. நான் சொன்னாலும் அவ கேக்குற நிலைமையில இல்ல மாமா. எதுவும் வேணாம் மாமா, சொன்னா கேளு மாமா, அப்புறம் பேசிக்கலாம் மாமா. டேய் 4 வாரம் அரைஞ்சு உன் பொண்டாட்டி இழுத்துட்டு போகாம அப்புறம் பேசிக்கலாங்கிற? நீங்க பேசுறது உங்களுக்கே நியாயமா இருக்காத்த? என் தம்பி வருவான், என் தம்பி வருவான்னு சொன்னீங்க, எங்க வந்தாரு? என் புள்ளைய காப்பாத்தினவங்கள ஒண்ணு சொல்லாதீங்கன்னா என்ன அடிக்க போ சொல்றீங்க? எங்கம்மா மாமா? இங்கதான் இருந்தாரு, அதுக்குள்ள எங்க போனாரு? டேய் இறைய பார்த்த சிங்கம் அப்படியே விட்டுருமா? என் தம்பி சிங்கம்டா. லட்சுமியே அவன் தூக்காம ஓய மாட்டான்.